இந்த ஆண்டு நோன்பு பெருநாளை முன்னிட்டு அதிகபட்ச விலை திட்டத்தின் கீழ் சேர்க்கப்பட்ட பொருட்களுள் தேங்காய் பாலும் அடங்கும் என்று உள்நாட்டு வர்த்தக வாழ்க்கை செலவினத்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ அர்மிசான் மொஹமட் அலி நேற்று கூறினார். நோன்பு பெருநாள் காலத்தில் தேங்காய் பால் விலை கட்டுப்படுத்தப்படுவதை இதன் மூலம் உறுதி செய்ய முடியும் என்றும் அவர் சொன்னார். பயனீட்டாளர்களுக்கு சுமையை ஏற்படுத்தக்கூடாது என்பதற்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கடந்த பிப்ரவரி மாத இறுதியில் தேங்காய் பால் விநியோகத்தில் பிரச்சனை ஏற்பட்டு சில இடங்களில் தேங்காய் பால் கிலோவுக்கு 22 ரிங்கிட் வரை விற்கப்பட்டதை நாங்கள் அறிவோம். ஆகவே தீபகற்ப மலேசியாவில் தேங்காய் பாலுக்கு அதிகபட்ச விலையாக கிலோ ஒன்றுக்கு 17 ரிங்கிட் 50 காசாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. சரவாக்கில் 9 ரிங்கிட்டாகவும், சபாவில் 12 ரிங்கிட்டாகவும், லாபுவானில் 15 ரிங்கிட்டாகவும் நிர்ணயிக்கப்பட்டது என்று அவர் சொன்னார். நோன்பு பெருநாளை முன்னிட்டு அதிகபட்ச விலை திட்டம் மார்ச் 24 தொடங்கி ஏப்ரல் 7 வரை அமலில் இருக்கும். இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் சிறிய சிவப்பு வெங்காயம், சிவப்பு நிற முட்டைக்கோஸ், கடுகு கீரை, வெள்ளரிக்காய், தக்காளி, சிவப்பு மிளகாய், பைற்றங்காய், பெரிய வெங்காயம், சீனாவிலிருந்து தருவிக்கப்பட்ட பூண்டு, சீனாவிலிருந்து தருவிக்கப்படும் உருளைக்கிழங்கு, இறக்குமதி செய்யப்படும் இஞ்சி, நிலக்கடலை, இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் எருமை மாட்டின் இறைச்சி, மாட்டிறைச்சி, உள்நாட்டு மாட்டிறைச்சி, சில வகை மீன்கள், கம்போங் மீன், சலாயாங் மீன், தேங்காய், தேங்காய் பூ ஆகியவையும் அதிகபட்ச விலை திட்டத்தில் சேர்க்கப்பட்ட பொருளாகும். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.